நல்ல காரசாரமான மதுரை ஸ்டைலில் ஒரு மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஹோம்மேட் மசாலாஸ் தான் அரைச்சி பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே எப்படி அரைக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் 1 kg மட்டன் எடுத்திருக்கோம். மட்டன் கூடவே அதோட கொழுப்பெல்லாம் சேர்த்து எடுத்திருக்கோம். ஸோ அப்போ தான் நமக்கு கிரேவி செய்யும் போது இன்னுமே டேஸ்ட் நல்லா எடுத்து தரும். இந்த மட்டனை வந்து வாங்கிட்டு வந்ததுமே நம்ம வந்து மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை வேக வச்சிடுறோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளெயின் கடாயில் ஒரு 4 பிரியாணி இலை, அதை வந்து தனியாக வறுத்து எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 பட்டை அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அகைன் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதையும் கொஞ்சம் காந்தாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் முந்திரி இல்லைன்னா அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தென் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து உடச்ச கடலை இருக்கும் இல்லையா, அதையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ அரைச்சி மசாலாவாக எடுக்க போகிறோம். இந்த மசாலாவை நம்ம வந்து நிறைய ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். தென் ஒரு 5 வரமிளகாய், இதையுமே கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து சூடு ஆறனதை தான் நம்ம அரைக்கணும். ஸோ அந்த டைமில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாக வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்து ரெண்டும் பொரிஞ்சு வர டைமில் நாம் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அதை பவுடராக அரைச்சாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதில் டேஸ்ட் தர்றதுக்காக இதுலேயுமே பிரியாணி பட்டை அந்த இலை இருக்கும் இல்லையா, ஸோ அதையெல்லாம் நம்ம சேர்க்குறோம். ஸோ அதையுமே சேர்த்து அதை நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு அது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ அப்படி வர டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். தென் இதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறோம். பெரிய வெங்காயம் நல்லா பெரிய பெரிய சைஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து 4 எடுத்துருக்கோம். அதை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம். இது நல்லா வதக்கிக்கணும். ஸோ இது நல்லா வதங்கி வர டைமில் நம்ம தக்காளி எடுத்துருக்கோம். 3 தக்காளி சேர்த்துருக்கோம். அதை நல்லா வதக்கிக்கிறோம். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து உடச்ச கடலையும் தேங்காயை மட்டும் தனியாக அரைச்சி வச்சுக்கிறோம். அண்ட் இன்னொரு இதில் மற்ற ட்ரை ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிறோம் பவுடராக. ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கி வச்சு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். தென் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க ட்ரை ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்க்குறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். நல்லா கிளறி விட்டுட்டோம். தென் அது இல்லாமல் நம்ம வந்து உடச்ச கடலையும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே இது கூட சேர்த்துக்கிறோம் பேஸ்ட்டாக பண்ணி. ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போது மட்டனுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு தரும். ஸோ நம்ம இது இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம், ரைஸுக்கும் சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா இதில் கிளறி விட்டுறோம். தென் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். தென் இந்த டைமில் மட்டன் வெந்துட்டுருக்கும், அதை வந்து அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துருக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு வரும். நிறைய குக்கிங் ரிலேட்டட் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் இதில் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம் நம்ம. இதை வந்து நல்லா கொதிக்க விடணும்.
உங்களுக்கு அந்த திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். ஸோ எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் போதும். இது வந்து நாங்கள் ரைஸுக்கு தான் எடுத்துருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு போங்க. தேங்க்யூ.